நெல்லையில் கிரிண்டர் செயலி மூலம் இளைஞரை நேரில் சந்திக்க அழைத்து நகை, செல்போன் பறித்துச் சென்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கிரிண்டர் செயலி மூலம் அரங்கேறும் குற்றங்களுக்கு முடிவு கட்டப்படுமா? நெல்லையைச் சேர்ந்தவர் 24 வயதான முகமது ஜமீன். இவர் கிரிண்டர் செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். இவரை இசக்கி பாண்டி என்பவர் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்க வருமாறு அழைத்துள்ளார். அதன் பேரில் கடந்த 11ஆம் தேதி மாலை டக்கரம்மாள்புரம் மீட்பர் நகர் பகுதியில் உள்ள தேநீர் கடைக்கு முகமது ஜமீன் சென்றுள்ளார். ஆனால் அங்குதான் முகமது ஜமீனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத வடபுற காலி இடத்திற்கு அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த மேலும் 2 அவர்களை வரவேற்றுள்ளனர். 4 பேரும் சேர்ந்து ஜமீனை சுற்றி வளைத்த போதுதான் அவருக்கு புரிந்தது ஏதோ நடக்கப் போகிறது என்று. சுதாரிப்பதற்குள் அவரை பிடித்து அமுக்கிய கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளது. எதற்கு தாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் முன் அந்த கும்பல் ஜமீன் அணிந்திருந்த வெள்ளி மோதிரம், கழுத்தில் அணிந்திருந்த வெள்ளி சங்கிலி, செல்போன் என அனைத்தையும் பறித்து கொண்டனர். அதன் பிறகு 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். செயலி மூலம் ஏற்பட்ட அறிமுகம் இப்படி ஒரு வழிப்பறியில் முடியும் என எதிர்பார்க்காத ஜமீன் இதுகுறித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற போலீசார் சம்பவம் நடந்த இடம், தொடர்பு கொண்ட செல்போன் எண்கள் உள்ளிட்ட தகவல்களை வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். தீவிர தேடுதல் வேட்டையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வசந்தன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கருப்பசாமி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள இசக்கி பாண்டியை தேடி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் கிரிண்டர் செயலி தொடர்பாக 2 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த 2 வழக்குகளிலும் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் செயலி மூலம் தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்று வழிப்பறியில் ஈடுபடும் கும்பல்களின் பின்னணி குறித்தும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.